242 பேர் இந்த ஏர் இந்தியா பிளேன் கிராஷ்ல இறந்து போயிருக்காங்க. இதுவே ரொம்ப வருத்தமான சம்பவம். இதோட இன்னுமே வருத்தமா இருக்கிறது என்னன்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸால அந்த இறந்தவங்களோட உடல வாங்கி கட்டிப்புடிச்சு கதறி அழக்கூட முடியாத நிலைமையில தான் இப்ப எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இறந்து போனது யார் யாருன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு எல்லாரும் எரிஞ்சு போயிருக்காங்க. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா மட்டும் தான் இவங்க இந்த ஃபேமிலிய சேர்ந்தவங்க, இதுதான் இவர்ங்கிறத கண்டுபிடிக்கவே முடியும். அங்க எல்லாரும் கூடி கதறி அழுதுட்டு இருக்காங்களே தவிர, இது வந்து நம்ம ஃபேமிலி மெம்பரோட உடல் தான் அப்படிங்கிறது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. இத விட வருத்தமான விஷயம் என்ன இருக்கு சொல்லுங்க? இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களோட உடல நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலங்கிறது எவ்ளோ பெரிய வருத்தமா இருக்கும், அங்க இருக்கிற ஒருத்தருக்கும். அதுலயும் அந்த பிளேன் எதுலயுமே சம்மந்தம் இல்லாம பிஜே மெடிக்கல் காலேஜ சேர்ந்த அந்த ஹாஸ்டல் மெஸ்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த டாக்டர்ஸ் அவங்க மேல போய் விழுந்திருக்கு. அதுலயும் 5 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. பல பேரோட உயிர காப்பாத்துறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதுக்காக போராடிட்டு இருக்கிறவங்க, அவங்களோட உயிர காப்பாத்துறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து பெரிய இழப்பு குடுத்திருக்கு இந்த பிளேன் கிராஷ் அப்படின்னு தான் சொல்லணும். இறந்து போனதுல மொத்தம் 169 இந்தியன்ஸ், 53 பிரிட்டிஷர்ஸ் இருந்திருக்காங்க. 7 போர்ச்சுகீஸ் பிளஸ் 1 கனடியன். இத்தன பேரும் இறந்து போயிருக்காங்க. அதுல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் லைக் பைலட்ல இருந்து, ஏர் ஹோஸ்டஸஸ்ல இருந்து எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இதுல அதிர்ஷ்டவசமா ஒரே ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு. விஸ்வாஷ் குமார் அப்படிங்கிறவரு. ஆக்சுவலா அவரு அந்த 11 சீட் வந்து எமர்ஜென்சி டோருக்கு பக்கத்துல இருக்கிறது. அதனால ரொம்ப ஈஸியா ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருக்காரு. இல்லன்னா அவரையும் நம்ம இன்னைக்கு இழந்திருப்போம். ஒருத்தர் 10 மினிட்ஸ் ஃப்ளைட்ட மிஸ் பண்ணதுனால அவங்க தப்பிச்சிருக்காங்க. இத தாண்டி ஒரே குடும்பத்த சேர்ந்த 5 பேரு. அதுவும் அவங்க ரொம்ப பயங்கரமான கனவுகளோடலாம் இருந்திருக்காங்க. இது ஒரு ஹியூமன் எரரா இல்ல என்ஜினோட எரரா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா 2 பக்கமுமே எரர் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெல்லி டூ அகமதாபாத் வரும்போது அதுல இருந்து ஏசி ஒர்க் ஆகல, இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இத செக் பண்ணாம, சரி பண்ணாமயே அகைன் அகமதாபாத் டூ லண்டன் வந்து ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. அத செக் பண்ணி பார்த்திருந்தா ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. டாட்டால இருந்து அந்த 242 பேரோட ஃபேமிலிக்கும் ஆளுக்கு 1,00,00,000 குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பெரிய இழப்புக்கு இது ஒரு சின்ன ஒரு இதா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அண்ட் அதே மாதிரி இவங்க இவங்க சைட்ல இருந்து பிஜே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல சரி பண்ணி குடுக்குறோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாட்டா வந்து அவங்க தான் அந்த பிளேன் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்ப அது அவங்களோட பிளேன் தான். கவர்ன்மெண்டோடது கிடையாது. மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸும் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.